பெருமாள் கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பாங்க தெரியுமா? வருஷம் அந்த சொர்க்கவாசல் திறக்கிறதுக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாறை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. விஷ்ணு வந்து தூங்கிட்டு இருக்கும்போது, ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது, அவரோட காலில் இருந்து மது கைடவர் அப்படின்னு சொல்லிட்டு 2 அரக்கர்கள் உருவாகிறாங்க. உருவான அரக்கர்கள் வந்து பயங்கரமாக எல்லாத்தையும் போட்டு சித்திரவதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தேவர்களாகட்டும், கடவுள்களாகட்டும் எல்லாத்தையுமே சித்திரவதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து விஷ்ணுவோட காலிருந்து உண்டானதுனால பயங்கர சக்திகளே உடைய அரக்கர்களாக இருக்காங்க. இவங்க வந்து தேவர்கள் வந்து சம்பவம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த தேவர்களை வந்து இவர் அடக்க முடியல, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு போய் விஷ்ணுக்கிட்டே முறையிடுறேன். இந்த மாதிரி உங்களோட காலிருந்து தான் வந்திருக்காங்க, இங்கே மட்டும்தான் அவங்களை அடக்க முடியும், தயவு செஞ்சு அவங்களை அடக்குங்க, இல்லைனா அவங்களை ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஷ்ணுவும் ஆக்கர்கள் கூட போர் செய்கிறாங்க. போர் செஞ்சு வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டார். வந்த பிறகு இது கெஞ்சுறாங்க. ஸோ இந்த மது கைடவர் 2 பேருமே கெஞ்சுறாங்க, எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் தெரியாமல் இந்த தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு கெஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு வரத்தையும் கேட்குறாங்க. நாங்கள் வந்து உங்கள் கூடயே இருக்கணும், உங்கள் கூட இருக்க பாக்கி எங்களுக்கு கிடைக்கணும், எப்போவுமே உங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரத்தையும் கேட்குறாங்க. விஷ்ணுவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரத்தை அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இன்னொன்று கேட்குறாங்க, எங்களுக்கு கிடைச்ச இந்த மாதிரி உங்கள் கூட இருக்கிற பாக்கியம் எங்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாத்துக்கும் கிடைக்கணும். அதாவது நீங்கள் வைகுண்ட ஏகாதசி இருக்கு பார்த்தீங்களா, அந்த